இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ தேவையில்லாமல் ராகினிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கெலாம் காரணமாக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கலைவரம் இந்த கலவரம் எல்லாத்துக்குமே விஜய் சும்மா இருக்க முடியாமல் நான் பாசம் காட்டுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நம்மளை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக நிவின் கிட்ட போய் உளறி வச்சார். என்னன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அக்ரிமெண்ட் கல்யாணம், நீ வெயிட் பண்ணனா 9 மாதத்தில் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அதாவது இதுக்கு முதல்ல யார் ஒத்துக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஒத்துக்கணும். அவங்கள்ட்ட அதை பற்றி பேசாமல் நீங்களா ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பேசுறதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அவருக்கு புரியவே இல்லை. இப்போ அவர் என்ன பண்ணார் நிவின் அப்படின்னா அவராச்சும் வாய மூட்டிருக்கணும், ஒரு ரகசியத்தை சொல்லிட்டாங்களே நம்மளை நம்பி வெயிட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா அது வெளில தெரிஞ்சால் காவேரிக்கு தான் பேர் கெட்டு போகும், ஏன்னா காவேரி எல்லாரும் ஏன்ப்பா அக்ரிமெண்ட்லாம் கல்யாணம் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு யோசிக்கணும். ஆனால் அவனும் யோசிக்காமல் கடைசியாக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கதையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் போய் சம்மந்தமே இல்லாமல் ராகினிகிட்ட ஏற்றி விட்டார். ராகினிகிட்ட ஏற்றி விட்டு நாங்கள் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துட போகிறோம் அப்படிங்க அவங்க என்ன தான் உண்மைங்கிறத தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே அஜயோடைய கல்யாணத்தை நான் அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த வீட்டிலே கூடவே இருந்து நம்ம காவேரியை நோக்கடிக்கணும். அதே சமயத்தில் காவேரிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய உறவில் எதுவும் பிரச்சனை இருக்கா, எப்படி நிவின் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னாங்க அதை கண்டுபிடிச்சோன்னு இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போகிறாங்க. ஸோ கடைசியில் இது எல்லாத்துக்கும் விதை விஜய் போட்டது தான். ஸோ ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தா விஜய்க்கும் காவேரிக்கும் இடையிலான அன்பும் பாசமும் அதிகரிச்சுட்டே போகுது. 2 பேத்துக்குள்ள காதல் வந்துருச்சுங்கிறத 2 பேரே புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ப்ளஸ் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி பல தடவை இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி பேசாதீங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது அக்ரிமெண்ட்டாக இல்லாமல் நிஜமாத ஒரு கல்யாணமாகவே இருந்துடலாமே, நம்ம ஒன்றாவே இருந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. விஜய்க்கும் அது தோன்றதுனால தான் சில சமயங்கள் அவர் அதை பற்றி பேசவும் செய்கிறாரு. எப்படின்னா இன்னைக்கு கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னார், என்ன அப்படின்னா நான் காவேரி இல்லைனா நான் வரமாட்டேன், காவேரி வந்தால் மட்டும் தான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லும் பொழுது இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவள் என் மனைவி, என் பொண்டாட்டிக்கு அவமானப்படுத்தீங்க, என் பொண்டாட்டிக்கு அவமானமாக இருக்கிற விஷயத்தை நான் எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இதே மாதிரி விஷயத்தை தான் முதல்ல பசுபதி கல்யாணத்தை நீங்கள் பிரச்சனை பண்ணும்போது நெஞ்சில் மிதிச்சு சொன்னார். அப்போ காவேரிக்கும் வெறுக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட கிடையாது, ஒரு புரிதலே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நல்ல புரிதலும் பாசமும் வந்துருச்சு. அதனால் இந்த சமயத்தை இவ்வளோ பேச்சும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே கதை போச்சு அடுத்த கட்டமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே 2 பேர் மேலேயும் காதலும் போகாதரான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவர் மனசில் தயவு செஞ்சு போகாதேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு 2 பேரும் மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டே இருந்துட்டு ஆனால் அதுக்குள்ளார நிவின் ஒரு குட்டி கலாட்டா பண்ணி ராகினி ஒரு குட்டி கலாட்டா பண்ணி உண்மைகள்லாம் வெளில தெரிஞ்சு கடைசியில் 2 பேரும் பிரிகிற மாதிரி ஒரு சம்பவம் பிரிஞ்சப்போ திருப்பி எப்படி சேர்றாங்கிற மாதிரி கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த அளவு காம்ப்ளிகேஷன்லாம் கதையில் வரதை பற்றியும் இப்போ கதை போகிற விதத்தையும் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ தேவையில்லாம்